ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 to 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பயிற்சி கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்பம் ராசியினருக்கு குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான். அதாவது பொருளாதாரம், நிதி, பணம், வீடு சம்பந்தமான ஒரு அதிபதியாக தான். ஏன்னா தனக்காரனும் அவன் தான், நல்ல லாபத்தை கொடுக்குறவனும் அவன் தான். மற்றும் அவர்களை ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் நல்ல நிதி ஸ்திரத்தன்மையோடு இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருந்தால் இது இந்த காலகட்டத்தில் இன்னும் 100% மேலான ஒரு வளர்ச்சியை அவங்க காண போகிறாங்க. தற்போதைய டிரான்சிஸ்டரில் பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். ஸோ 4ஆம் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா குரு ரிஷப ராசியில் பயிற்சிப்பது உங்களுக்கு நல்லா சூப்பராக பலனா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இருந்தாலும் பழைய நிலைமையில் நீங்கள் தக்க வச்சுக்கிறது, பழைய நிலை இடர்பாடுகள், சிக்கல்கள் இதெல்லாம் களையிறது, நல்ல ஒரு சுமாரான வளர்ச்சி தரது, உங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களை நல்லா அலங்கரிப்பது, விலையுந்த பொருட்களை வாங்கிறது, வீட்டிற்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது, தாயாரின் உடல்நிலையில் ஆரோக்கியத்தை மேம்படுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி வாய்ப்புகளை கொடுப்பது, புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைவேற்றுவது, திருமணம் போன்ற சுப காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடைபெறுவது, தங்கு தடைகள் வந்துட்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக குலதெய்வம் இஷ்ட பிரார்த்தனைகளோடு நீங்கள் கலந்து ஆன்மீக ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது அந்த தடைகள் விலகி வீட்டில் சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அருள் பார்வை கும்பம் ராசிக்கு கிடைக்குது, குரு பகவான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லாங்க. சரிங்களா? அதே போல் ரொம்ப நாள் கடன் போயிட்டே இருக்குது, அந்த கடனில் ஒரு சிலது அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருது. உங்களுக்கு 8ஆவது வீட்டை 5ஆம் பார்வையிலிருந்தும், 10ஆம் வீட்டை அதன் 7ஆம் பார்வையிலிருந்தும், 12ஆம் வீட்டை 9ஆம் பார்வையிலிருந்து பார்க்குறாரு. ஸோ இந்த 8ஆம் வீட்டு குருவின் பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய சொத்து, மூதாதையர் சொத்து அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரும் பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் தற்செயலாக உங்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் முன்னோர்களுக்கு சொந்தமான சில பழைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆன்மீகமான காரியங்கள், சமய காரியங்கள் இதெல்லாம் கூட நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க. புகழ், மரியாதை, பூர்ண கும்ப மரியாதைன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. உங்கள் தொழிலில் அதிகமாக கவனம் செலுத்த வேணும். சரிங்களா? ஏதோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதிகமாக கவனம் செலுத்தும் போது நீங்கள் சூப்பரான முன்னேற்றம். வேலையில் ஏதோ அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம இருந்ததுக்கு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு கடினமாக உழைச்சி பேர் எடுக்கிறதுக்கு நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும். இல்லைன்னா வேலையில் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். 12ஆம் வீட்டில் குரு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படும். சரிங்களா? இந்த செலவுகள் நல்ல செலவுகளாக ஆக்கியுள்ளது உங்கள் கையில் தான் இருக்குது. இதனால் சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடலாம். செலவுகள் கட்டுக்குள் வச்சிருக்கிறது மூலம் பல பிரச்சனைகளை நீங்கள் விடுபடலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்ளும் அமைப்பாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லுதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா
ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.